ஆக்சுவலி மெடிக்கோ. ஸோ ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன் இன் கார்டியாக் சர்ஜரி. ஓ ஸோ நிறைய 2K கிட்ஸ் தான் நானும். ம். நார்மலாக இருக்கிற சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு நான் இளையராஜா சாங்ஸ் எல்லாம் எங்கே கேட்க ஆரம்பித்தேன் அப்படின்னா சர்ஜரி பண்ணுற டைமில் தான் வந்து க்ளோஷர்லாம் பண்ணும்போது எங்களோட சர்ஜன் வந்துட்டு யூஸ்ரீ ஒரு பாட்டு பாடுமா அப்படி சொல்லுவார். ஸோ நான் பாடிட்டே க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அந்த மியூசிக் அண்ட் என்னோட ப்ரொஃபஷன் அண்ட் பேஷன் ரெண்டுமே ஒன்றா கிடச்சதுலாம் ஐம் பிளெஸ்ட். மச்சானா மெட்டெடுத்த உன்னத்தான் கட்டி வைப்ப சுகமான தாளம் தட்டி பாடட்டுமா உனக்காச்சு எனக்காச்சு சரி ஜோடி நாமாச்சு கேளையா. அதாவது ஒரு இசை என்பது எவ்வளவு பேருக்கு மருந்தாக இருக்குதுங்கிறது எவிடென்ட்டாவே இன்னைக்கு சாட்சியாவே வந்து டாக்டர்ஸ் இதுதான் அவங்க ப்ரூஃப். ஏன்னா நம்ம கூட நிறைய பேர் சொல்லுவாங்க அது என்ன இசை எப்படிங்க மருந்தாகும். எனக்கு தெரிஞ்சு அவருடைய மொத்த வாழ்க்கை இந்த 82 வருஷமுமே உயிரா பிடிச்சி நம்மக்கிட்ட ஒரு இசையா கொடுத்துட்டார். இந்த சிடி நான் கையில் வாங்கினது இன்னைக்கு என் வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத நாளாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இதை கையில் எடுத்தோன்னே எங்கள் அப்பா ஞாபகத்துக்கு வராரு. எங்கள் அப்பா எப்படி பாட்டு கேட்டார் ஞாபகத்துக்கு வராரு. அதை எப்படி பாதுகாத்தார். ஒரு மெமரிஸ் வந்து ஒவ்வொருத்துக்கு பின்னாடியும் நம்ம சேகரித்து வச்சுக்கிறதுக்கு பின்னாடியும் இளையராஜாவுடைய வரலாறு வந்து சொல்லுது.